தோழர் RNK எனப்படும் ஓர் அரசியல் ஆச்சரியம். இந்தியாவில் சமத்துவ சமூகத்தை கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய பயணம். இன்னும் வேகமாக ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். தியாகங்கள் இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது என தனது பிறந்த நாள் ஒன்றில் குறிப்பிட்டார் தோழர் நல்லக்கண்ணு. சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் இயங்கும் நல்லக்கண்ணுவுக்கு வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கான போராட்டங்களுடனேயே பயணித்த நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை தமிழக அரசியலின் ஓர் ஆச்சரிய அத்தியாயம். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தார் நல்லக்கண்ணு. 10 பேர் கொண்ட விவசாய குடும்பத்தில் 3வது குழந்தை. அப்பா ராமசாமி மிக தீவிரமான வைணவ பக்தர். அப்பாவின் வழியில் சைவ உணவருந்தி வளர்ந்த நல்லக்கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு தான் தலைமறைவாக இருந்தபோது மக்கள் கொடுக்கும் எல்லா உணவையும் சாப்பிட பழகி பின்னாட்களில் மீன் பிரியராக மாறிவிட்டார். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே அரசியல் பிரவேசம் நிகழ்ந்துவிட்டது. உலகப் போரின் போது பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்கக்கூடாது என மகாத்மா காந்தி கூறியிருந்த நிலையில் நல்லக்கண்ணு படித்த பள்ளிக்கூடத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு உலகப் போரில் ஆதரவு திரட்டும் வகையில் நாடகம் ஒன்று நடத்தப்பட்டது. அப்போது நல்லக்கண்ணு சக மாணவர்களுடன் இணைந்து நாடகத்தை நிறுத்து என முழங்கினார். பிரிட்டிஷ் காவல்துறை பாய்ந்தது, ஆசிரியர்களும் பாய்ந்தனர். கடுமையான தாக்குதல். அசரவில்லை நல்லக்கண்ணு. அடுத்த நாள் அதே பள்ளியில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. பள்ளி படிப்பை முடித்து திருநெல்வேலி இந்து கல்லூரியில் சேர்ந்தார். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்ற நல்லக்கண்ணு கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். காங்கிரஸ் கட்சியின் விடுதலை முழக்கத்தின் பின்னால் சென்றாலும் காந்தியை விட நேருவை அதிகம் நேசித்தார் நல்லக்கண்ணு. நேருவின் பொதுவுடைமை பேச்சுக்கள் அவரை ஈர்த்தன. பின்னர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளால் அதிருப்தியடைந்த நல்லக்கண்ணுவை 1943ஆம் ஆண்டில் அரவணைத்து உள் இழுத்துக் கொண்டது கம்யூனிஸ்ட் இயக்கம். அப்போது பற்றிய கம்யூனிசத்தின் கரங்களை இப்போது வரை விடாமல் பிடித்து பயணிக்கிறார். சுதந்திரமடைந்த இந்தியாவில் 1948ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. இதையடுத்து நாடு முழுவதும் அந்த கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள் வேட்டையாடப்பட்டனர். ஏராளமானோர் தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்றனர். அடையாளங்களை மறைத்துக் கொண்டு நாள்தோறும் வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று காவல்துறைக்கு தெரியாமல் கட்சியை வளர்த்தெடுக்கும் பணி நடைபெற்றது. இப்படியான தலைமறைவு வாழ்க்கையில் தன்னையும் அர்ப்பணித்தார் நல்லக்கண்ணு. 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நெல்லை மாவட்டத்தின் புலியூர் குறிச்சி என்ற ஊரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த கட்சிக்காரர் ஒருவரின் வீட்டில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் நல்லக்கண்ணு. இதனை மோப்பம் பிடித்த காவல்துறை அந்த வீட்டுக்குள் நுழைந்தது. நல்லக்கண்ணு சுற்றி வளைக்கப்பட்டார். கேள்விகளால் துளைத்தெடுக்கப்பட்டார். காவல்துறை எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும் தெரியாது என்பது மட்டுமே நல்லக்கண்ணுவின் பதிலாக இருந்தது. ஆத்திரத்தின் உச்சத்துக்கு சென்றது காவல்துறை. அடித்து நொறுக்கப்பட்டார். காவல் ஆய்வாளர் தனது கனத்த பூட்ஸ் கால்களால் நல்லக்கண்ணுவின் கால்களின் மீது ஏறி நின்றார். வலியால் துடித்தாரே தவிர வாய் திறக்கவில்லை. அதிகாரத்தின் குருதி கசியும் கோரப் பற்கள் நரகத்தின் கதவுகளை மெல்ல திறந்தது. உதடுகளின் இடையே சிகரெட்டை நிறுத்தி பற்ற வைத்தார் காவல் ஆய்வாளர். மெல்ல குனிந்தார். சிகரெட்டின் நெருப்பை கொண்டு நல்லக்கண்ணுவின் மீசையை பொசுக்கினார். கன்னத்தில் இருந்த மருவை மறைப்பதற்காக அப்போதெல்லாம் சற்றே பெரிய மீசை வைத்திருப்பார் நல்லக்கண்ணு. சிகரெட்டின் நெருப்பு மீசையை கருக்கிய பின்பும் வெறி குறையாமல் நல்லக்கண்ணுவின் சதையையும் ருசி பார்த்தது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாரே தவிர அவர் வாய் திறக்கவில்லை. அதிகாரத்தின் உக்கிரத்தை விட வலியதாக இருந்தது உழைப்பாளிகளின் நலனுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த அந்த தலைவனின் உறுதி. இந்த நிகழ்வே தோழர் நல்லக்கண்ணு தனது வாழ்நாள் முழுவதும் மீசையை துறப்பதற்கு காரணமாக அமைந்தது. வீரத்தின் அடையாளம் என்பது மீசை அல்ல, அது லட்சியத்தின் மீதுள்ள தீரா காதலே என்பதற்கு இன்னும் சாட்சியாக நிற்கிறார் நல்லக்கண்ணு. கைது செய்யப்பட்ட நல்லக்கண்ணுவுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது நீதிமன்றம். தனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது குறித்து நினைவு கூறும் நல்லக்கண்ணு, ஆயுள் தண்டனை என்ன, மரண தண்டனையே கொடுத்தாலும் கொடுத்ததுதான். சமூக போராட்டத்திற்கு துணிந்தவன் இதற்கெல்லாம் அசந்தா முடியுமா என்கிறார்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீதான தடை விலக்கப்பட்ட போது ஆட்சி பொறுப்பில் இருந்த ராஜாஜி நல்லகண்ணு தவிர மற்ற அனைவரையும் விடுவித்தார். நல்லகண்ணு கைது செய்யப்பட்ட போது அவர் வெடிகுண்டுகள் வைத்திருந்ததால் தண்டனையை குறைக்க அவர் மறுத்துவிட்டார். இதனால் 1956ஆம் ஆண்டு வரை சிறையில் இருந்தார் நல்லகண்ணு. தனது சிறை காலத்தில் புத்தக வாசிப்பை அதிகரிக்கும் காலமாக மாற்றிக்கொண்டார். சிறையில் இருந்து வெளிவந்த நல்லகண்ணுவுக்கு பெண் கொடுக்க முன்வந்தார் சாதி ஒழிப்பு போராளியான அன்னசாமி. கட்சிக்காரனுக்கு போய் பொண்ணை கொடுக்கிறையே, எவ்வளவு சம்பாதிக்கிறார் என அன்னசாமியிடம் உறவினர்கள் கேட்டபோது நல்லகண்ணுவின் சம்பளம் எவ்வளவு என யாரும் கேட்கக்கூடாது என ஆணையிட்ட அன்னசாமி, என் மக வீட்டை பார்த்துப்பார், மருமக நாட்டை பார்த்துப்பார் என பதிலளித்தார் அன்னசாமி. 1958ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி நெல்லையில் நல்லகண்ணுவின் கையை பற்றிய தோழர் ரஞ்சிதம் தனது மறைவு வரை நல்லகண்ணுவுக்கு உற்ற தோழராக தனது பயணத்தை தொடர்ந்தார். ரஞ்சிதம் அம்மாவிடம் நல்லகண்ணுவுக்கு மிகவும் பிடித்தது அவரது புத்தக வாசிப்பு. தேர்ந்த புத்தக வாசிப்பாளர் ரஞ்சிதம் அம்மாள். நல்லகண்ணு எழுதிய பல புத்தகங்களுக்கு முன்னுரை எழுதியது அவரே. ஒருமுறை ஃபால் ஆஃப் பெர்லின் என்ற ரஷ்ய படத்தை பார்ப்பதற்காக ரஞ்சிதம் அம்மாளை அழைத்துச் சென்றார் நல்லகண்ணு. இருவரும் காதலுடன் கைகளை பற்றி நடந்து சென்றதை அந்த தெருவே வேடிக்கை பார்த்ததாம். நெற்றியை சுருக்கியபடி எப்போதும் எதையோ சிந்தித்துக் கொண்டே இருக்கும் அந்த உருவத்திற்குள் காதலை உருவாக்கி வளர்த்தவராக இருந்தார் ரஞ்சிதம் அம்மாள். இறுதி வரை அந்த காதலுக்காகவே வாழ்ந்தார் அவர். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி ரஞ்சிதம் அம்மாள் தனது 82வது வயதில் மறைந்தார். உண்மையில் நல்லகண்ணு தன் வாழ்க்கையில் சந்தித்த பேரிழப்பு அது. தன் வாழ்நாள் முழுவதையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவதற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டார் நல்லகண்ணு. ஆலய நுழைவு போராட்டம், பொது வீதிகளில் செருப்பணிந்து நடக்கும் போராட்டம், வீடுகளுக்கு நிலை வைத்துக் கொள்ளும் உரிமையை நிலைநாட்டும் போராட்டம் என அந்த வாழ்வு மகத்தானது. இன்றைக்கும் ஏதோ ஒரு ஊரில் உரிமைக்காக போராடும் மக்களோடு நின்று அவர்களுக்காக முழங்கிக் கொண்டிருப்பார். 1990கள் தென் மாவட்டங்களில் சாதிய கலவரங்கள் தீப்பற்றி எரிந்த காலகட்டம். ஒரு சாதியைச் சேர்ந்தவர் கொல்லப்பட்டால் எதிர் சாதியில் ஒருவர் கொல்லப்படுவார். தொடர் கொலைகள் அங்கு அப்போது சர்வசாதாரணமாய் நிகழ்த்தப்பட்டன. நல்லகண்ணுவின் மாமனாரும் சாதி ஒழிப்பு போராளியுமான அன்னசாமியையும் அப்படித்தான் ஒரு அறிவாள் தின்று தீர்த்தது. ஆனால் நல்லகண்ணு அப்போது மிக நிதானமாக செயல்பட்டார். அன்னசாமியின் கொலையை முன்வைத்து எதிர்த்தரப்பில் ஒரு கொலை விழுந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியோடு இருந்தார். உள்ளூர்காரர்கள் அன்னசாமியை கொலை செய்திருக்கவே மாட்டார்கள், வேறு ஏதோ காரணம் இருக்கக்கூடும் என குரல் உயர்த்தினார் நல்லகண்ணு. அந்த குரல் அமைதிக்கு வழிவகுத்தது. மாமனாரின் மறைவுக்காக அரசு வழங்கிய நிதியுதவியை கலவரத்தில் ஈடுபட்ட இரு சாதிகளைச் சேர்ந்த குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் நல்லகண்ணு. இயக்கமே வாழ்வாக கொண்டுள்ள தோழர் நல்லகண்ணுவின் கதையை சொல்லும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்பட்ட பிளவை சொல்லாமல் கடக்க முடியாது. 1960களில் அதிகரிக்க தொடங்கிய கருத்து மோதல்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டதில் போய் நின்றது. 1964ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் உருவானது. கட்சி ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என உளப்பூர்வமாக விரும்பிய தலைவர்களுள் முக்கியமானவர் நல்லகண்ணு. இந்த பிரிவை நெஞ்சை பிளந்த பிளவு என வர்ணிக்கிறார் நல்லகண்ணு. இடதுசாரி இயக்கங்கள் ஒன்று சேர வேண்டும் என தான் உளமாற விரும்புவதாக கூறும் நல்லகண்ணு அது இந்தியாவின் தேவை என்கிறார். நல்லகண்ணுவின் 80வது பிறந்த நாளையொட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்தனர். தனக்கு எதற்கு இவ்வளவு பணம், இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என கேட்ட நல்லகண்ணு அந்த தொகையை முழுமையாக கட்சிக்கே திருப்பி அளித்தார். மக்களுக்காக உண்மையாக உழைப்பவர்களை மாற்று இயக்கங்களில் இருப்பவர்கள் ரசிப்பார்கள், நேசிப்பார்கள். தமிழ் சான்றோர் பேரவை, தந்தை பெரியார் நற்பணி தமிழிசை மன்றம் ஆகிய அமைப்புகளை நிறுவியவரும் நந்தன் பத்திரிகை ஆசிரியருமான நா. அருணாச்சலம் எனப்படும் ஆனாரூனா அவர்கள் அப்படித்தான் நல்லகண்ணுவை நேசித்தார். வயது முதிர்ந்த நிலையிலும் மக்களுக்காக நல்லகண்ணு பேருந்துகளில் பயணிப்பதைக் கண்ட அவர் ஒரு கார் பரிசளிக்க விரும்பினார். உடனடியாக ஒரு சிறப்பு நிற டவேரா கார் வாங்கினார். இது தொடர்பாக நல்லகண்ணுவிடம் தெரிவித்த போது கார் எதற்கு எனக்கு என மறுத்துவிட்டார்.
இந்த தகவலை அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகியான சி மகேந்திரனிடம் தெரிவித்துள்ளார் ஆனாரூனா. கட்சி செயற்குழுவில் தெரிவிக்கிறேன், கட்சி அனுமதித்தால் பார்க்கலாம் என்றார் சி மகேந்திரன். ஆனால் காரை பெற்றுக்கொள்ள கட்சி அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில் சென்னை காமராஜர் அரங்கத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நல்லக்கண்ணுவின் 80வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த தா பாண்டியன் பேசிக் கொண்டிருந்த போது விழா மேடையில் இருந்த கருணாநிதியிடம் ஆனாரூனா கார் குறித்த தகவலை தெரிவித்துள்ளார். தற்போது கார் கொடுப்பதாக அறிவித்தால் அவர்களால் மறுக்க முடியாது என்று கணித்திருக்கிறார் அவர். கார் கொடுத்தால் போதுமா? பெட்ரோல், ஓட்டுநர், சம்பளத்தை யார் தருவார்கள் என கேட்டுள்ளார் கருணாநிதி. அதையும் தானே தருகிறேன் என ஆனாரூனா தெரிவித்ததும் கார் வழங்குவதை அறிவிக்க ஒப்புக்கொண்டார் கருணாநிதி. தா பாண்டியன் பேசி முடித்ததும் ஆனாரூனா அவர்கள் நல்லக்கண்ணுவுக்கு கார் பரிசளிக்கும் தகவலை அறிவித்த கருணாநிதி காரின் சாவியை தா பாண்டியனிடம் ஒப்படைத்தார். மறுநாளே செய்தி வெளியானது. பரிசளிக்கப்பட்ட காரை நல்லக்கண்ணு கட்சிக்கு ஒப்படைத்து விட்டார் என்று. தமிழக அரசு அம்பேத்கர் விருதளித்த போது பரிசாக கிடைத்த 1 லட்சம் ரூபாயில் பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் வழங்கினார் நல்லக்கண்ணு. சுற்றுச்சூழலில் அதிக அக்கறை கொண்டவர் நல்லக்கண்ணு. 1985ஆம் ஆண்டு குற்றாலம் அருவிக்கு அருகே ரேஸ்கோர்ஸ் அமைக்க நடந்த முயற்சியை தாமரை பத்திரிகையில் கட்டுரை எழுதியே தடுத்து நிறுத்தியவர் அவர். 2010ஆம் ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தானே ஆஜராகி வாதாடி தடை பெற்றார். பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர் மீது தீரா பற்று கொண்டவர் அவர். பயணங்களின் போது பாரதி மற்றும் பாரதிதாசன் நூல்கள் எப்போதும் அவருடனேயே பயணிக்கும். ஒரு கம்யூனிஸ்ட் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி ஒருமுறை உலக புரட்சியாளர் சேகுவேராவிடம் எழுப்பப்பட்டது. அதற்கு எளிய சுமையும் வலிய கால்களும் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றார் சேகுவேரா. சேகுவேராவின் அந்த வார்த்தைகளுக்கு நிகழ்கால சாட்சியமாக நம்மோடு நடைபோடுகிறார் நல்லக்கண்ணு. இசை ரசிகரான நல்லக்கண்ணுவுக்கு நாதஸ்வர இசை மிகவும் பிடிக்கும். நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா பாடல் அவரது ஆல் டைம் ஃபேவரட். நல்லக்கண்ணுவுக்கு 2 பெண் குழந்தைகள். முதல் மகள் காசி பாரதி கோவில்பட்டியிலும், 2வது மகள் ஆண்டாள் வேலூரிலும் வசிக்கிறார்கள். தோழர் நல்லக்கண்ணுவைத்தான் பெரும்பாலானோருக்கு தெரியும். ஆனால் பேரன் பேத்திகளுடனான சந்திப்பின் போது மட்டுமே தாத்தா நல்லக்கண்ணு என்ற மகத்தான ஆளுமைக்குள் உள்ள குழந்தைத்தனம் வெளிப்படும். தமிழ் இலக்கியத்தின் மீது அலாதி பிரியம் கொண்டவர் நல்லக்கண்ணு. சங்க இலக்கியம் முதல் சமகால கவிதைகள் வரை அவருக்கு அத்துப்படி. ஆங்கில புலமை, தேர்ந்த பேச்சாற்றல், படைப்பு திறன் ஆகியவை நல்லக்கண்ணுவின் சிறப்பு அம்சங்கள். டாக்டர் அம்பேத்கர் ஒளிவீசும் சுடர், வெண்மணி தியாகிகள் கவிதை தொகுப்பு, டாக்டர் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வை, தோழர் நல்லக்கண்ணு வாங்கிய புத்தகங்களில் நொபுரு கராஷிமா எழுதிய தமிழகத்தில் சாதி உருவாக்கமும் சமூக மாற்றமும், ஆ சிவசுப்பிரமணியம் எழுதிய பிராமண போஜனமும் சட்டிச்சோறும், பெரியார், சுயமரியாதை, சமதர்மம் ஆகியவை முக்கியமானவை. இவை ஏன் முக்கியமானவை என்றால் இந்த புத்தகங்களின் தலைப்புகளே தோழர் நல்லக்கண்ணுவின் அரசியலை எளிதில் விளக்கக்கூடியவைகளாகும். நல்லக்கண்ணு ஒரு நாத்திகவாதி. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பார். திருமணங்கள் கோயில்களிலோ சர்ச்சுகளிலோ எங்கு நடைபெற்றாலும் சங்கடப்படாமல் நேரில் சென்று வாழ்த்தும் பண்பாளர் அவர். 70 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் பயணம் மேற்கொண்டு வரும் நல்லக்கண்ணு 3 தேர்தல்களில் போட்டியிட்டு 3லுமே தோற்கடிக்கப்பட்டார். 1967 மற்றும் 1977ஆம் ஆண்டுகளில் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதியிலும் 1999ஆம் ஆண்டு கோவை மக்களவை தொகுதியிலும் இது நிகழ்ந்தது. தேர்தல் அங்கீகரிக்காத போதும் அவர் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை அவருக்கு அளித்து கௌரவித்தது. ஒருமுறை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ் பின்னிரவில் காரில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து நிறுத்தம் ஒன்றில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த முதியவரை எங்கோ பார்த்தது போல இருந்துள்ளது. உடனடியாக காரை விட்டு இறங்கி சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது படுத்திருந்தது தோழர் நல்லக்கண்ணு என்பது. அவரை எழுப்பிய பீட்டர் அல்போன்ஸ், என்ன இங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நேற்று இரவு ஒரு பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு வந்தேன், நாளைக்கு ஒரு மாநாட்டுக்காக போகிறேன், கடைசி பஸ்ஸை விட்டுவிட்டேன் என்றார்.
சரி வாங்க, நான் கார்ல கொண்டு போய் விடுகிறேன் என்று பீட்டர் அல்போன்ஸ் கூறியதற்கு, இல்ல நான் மொத பஸ்ஸை பிடிச்சு போயிடுறேன் என்று கூறி மறுத்துவிட்டார். நல்லகண்ணு பொதுவாகவே கோபப்பட மாட்டார். அதே நேரத்தில் கட்சியை பற்றி யாராவது தவறாக பேசினால் கடும் கோபம் வந்துவிடும். ஒருமுறை திருப்பத்தூர் தொகுதி இடைத்தேர்தலின் போது தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றினார் நல்லகண்ணு. அப்போது எதிர்க்கட்சிகளின் பரப்புரை கார் ஒன்று கம்யூனிஸ்டுகள் குறித்து தரக்குறைவான விமர்சனத்தை முன்வைத்தது. இது குறித்து புகார் அளித்ததும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இளைஞர்களை திரட்டிக் கொண்டு களத்தில் இறங்கினார் நல்லகண்ணு. பரப்புரையில் ஈடுபட்டவர்கள் மன்னிப்பு கோரிய பிறகே அந்த பிரச்சனையை கைவிட்டார் அவர். நீண்ட அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான நல்லகண்ணு தனது பிரியத்திற்கு உரிய தலைவராக எப்போதும் கருதுவது ஜீவானந்தத்தை. ஜீவா மறைந்த போது நெல்லையில் இருந்தார் நல்லகண்ணு. அந்த காலகட்டத்தில் நெல்லையிலிருந்து உடனடியாக சென்னை வந்துவிட முடியாது. எனினும் தோழர்களுடன் இணைந்து சென்னைக்கு பயணமானார். உயிரற்று கிடத்தப்பட்ட ஜீவாவின் உடலை கண்டு கதறி அழுதார். அன்றிரவு கட்சியின் பத்திரிகையான ஜனசக்தி அலுவலகத்தில் நல்லகண்ணு தங்கினார். உயிரினும் மேலாக நேசித்த ஒரு தலைவன் மறைந்து போன இரவில் எப்படி உறக்கம் வரும்? இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் தனக்குள் ஒளிப்பாய்ச்சிய தலைவன் குறித்த பாடலொன்றை எழுதினார். குற்றால அருவியிலே ஜீவா குளித்து நிற்கையிலே வற்றாத தமிழ் கடலும் வந்து நிற்குதென்பேன். இப்போ வற்றாத தமிழ்கடலும் வறண்ட விறகாகி பற்று எரிய கண்டேன். பார்த்த மனம் பதறுதையா என மனம் உருகி எழுதியிருந்தார். கொள்கை பற்றும் லட்சியத்தின் மீதான உறுதியும் மக்கள் விடுதலையின் மீதான காதலுமே RNK என தோழர்களால் அன்போடு அழைக்கப்படும் நல்லகண்ணுவின் அடையாளங்கள். மக்கள் பிரச்சனைகளுக்காக எந்த சமரசத்தையும் ஏற்காத அந்த போராளி சமகால தலைவர்களில் சமரசமற்ற முன்மாதிரி. ஒருமுறை எழுத்தாளர் பொன்னீலன் தமிழகத்தின் அடித்தட்டு மக்களின் 20ஆம் நூற்றாண்டு வரலாற்றை எழுதும் எவராலும் தோழர் நல்லகண்ணுவின் பெயரை விட்டுவிட்டு எழுதிவிட முடியாது என்றார். போராளிகளை பொறுத்தவரை தேர்தல் என்பதும் மற்றொரு போராட்டமே. தேர்தலில் வெற்றி பெற்ற பெரும்பாலான அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தல் அறிவிக்கப்படும் வரை கூட வெற்றி பெறச் செய்த மக்களின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வது இல்லை. அவர்களால் வாக்குகளை வேண்டுமானால் வெல்ல முடியுமே தவிர மக்கள் மனங்களை வெல்லவே முடியாது. ஆனால் நல்லகண்ணு போன்ற அற்புத மனிதர்கள் மக்கள் மனங்களை ஆள்கிறார்கள். நேற்றும், இன்றும், என்றும். சுருக்கமாக வரலாறு நெடுகிலும்.